வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல மார்ஜினல் காஸ்டிங்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது MBAல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 3ல இருக்கு இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Pepsi company produces a single article. Following cost data is given about its product. Selling price per unit 40, marginal cost per unit 24, fixed cost per annum 16,000. Calculate PV ratio, break-even sales, sales to earn a profit of 2,000, profit at sales of rupees 60,000, new break-even sales if price is reduced by 10%. பாத்தீங்கன்னா இது ஒரு 10 மார்க் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரோட டீடைல்டா இன்ட்ரோடக்ஷன்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர்ல. ஓகே, இந்த கான்செப்ட் படிச்சுக்க வேண்டியவங்க அதை வந்து நீங்க லிங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது மூலமா கான்செப்ட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ், இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். இப்போ இங்க கான்ட்ரிபியூஷன் இல்ல, செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் இருக்கு, மார்ஜினல் காஸ்ட் பர் யூனிட் இருக்கு. மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் தான். ஓகே, ஏன்னா நம்ம ஃபார்முலால வேரியபிள் காஸ்ட் யூஸ் பண்ணிருப்போம். இங்க மார்ஜினல் காஸ்ட் இருக்கு. அப்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மார்ஜினல் காஸ்ட்னா வேரியபிள் காஸ்ட் தான் மார்ஜினல் காஸ்ட்னு சொல்றாங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றது மூலமா நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பிவி ரேஷியோக்கு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ். அப்ப நம்ம வந்து இது 40, இது 24, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 16, அதுதான் கான்ட்ரிபியூஷன். ஓகே, டிவைடட் பை சேல்ஸ் வந்து 40 into 100 போட்டோம்னா பிவி ரேஷியோ 40% வந்துருச்சு. புரிஞ்சுச்சா? கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ், கான்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ல இல்ல. சோ செல்லிங் பிரைஸ் பர் யூனிட்டும் மார்ஜினல் காஸ்ட் பர் யூனிட்டையும் மைனஸ் பண்றது மூலமா நமக்கு கான்ட்ரிபியூஷன் 16 கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரேக் ஈவன் சேல்ஸ். பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா என்னன்னா பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. இப்ப நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்ப நம்ம பிக்ஸ்ட் காஸ்ட் அப்படின்னா ப்ராப்ளம்ல கொடுத்துட்டாங்க 16,000. சோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்றது மூலமா பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 16,000 divided by 40% போட்டோம்னா 40,000 வருது. இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். சேல்ஸ் வந்து ருபீஸ்ல, நமக்கு யூனிட்ஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டை வச்சு டிவைட் பண்ணலாம். பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் போடலாம். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் தான் நமக்கு தெரியும் இல்லையா, 16. ஸோ பிக்ஸ்ட் காஸ்ட் 16,000, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து 16, டிவைட் பண்றது மூலமா 1000 யூனிட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இல்லைன்னா இன்னொரு வழியிலயும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னா இந்த 40,000 பிரேக் ஈவன் ருபீஸ்ல கிடைச்சது இல்லையா, டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் போடலாம். ஓகே, செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் எவ்வளவு 40. அப்ப 40,000 டிவைடட் பை 40 போட்டாலும் நமக்கு 1000 யூனிட்ஸ் கிடைச்சிடும். ரெண்டு வழியிலயும் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் சேல்ஸ் இன் யூனிட்ஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. சேல்ஸ் டு earn a profit of 2,000. ஓகே, சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 2,000. சோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் டிசையர் ப்ராஃபிட். டிசையர் ப்ராஃபிட்ன்றது இந்த 2,000 தான். இந்த 2,000 ப்ராஃபிட் earn பண்ணணும்னா சேல்ஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். அப்ப டிசையர் ப்ராஃபிட் 2,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிக்ஸ்ட் காஸ்ட் நமக்கு தெரியும், ப்ராப்ளம்ல இருக்கு 16,000 அண்ட் பிவி ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 40%. அண்ட் டிசையர் ப்ராஃபிட்ன்றது 2,000. பாருங்க, அப்ப 16,000 பிளஸ் 2,000 டிவைடட் பை 40% போட்டோம்னா 45,000 வருது. இதுதான் வந்து சேல்ஸ். ஓகேவா? எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அட் சேல்ஸ் ஆஃப் 60,000. ப்ராஃபிட் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்ம பாருங்க, பிவி ரேஷியோ இன்டூ சேல்ஸ். பிவி ரேஷியோ இன்டூ சேல்ஸ்னா பிவி ரேஷியோட ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். அப்ப கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் போது சேல்ஸும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். அப்ப அந்த கான்ட்ரிபியூஷன்ல பிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மெத்தட்ல தான் இதை சொல்றோம். ஓகேவா? இப்ப சேல்ஸ் எவ்வளவு இங்க 60,000 அண்ட் பிவி ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா 40%. அப்ப 60,000 into 40% போட்டோம்னா நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்ஸ்ட் காஸ்ட் 16,000 கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை மைனஸ் பண்றது மூலமா நமக்கு 8,000 ப்ராஃபிட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு.
ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. நியூ பிரேக் ஈவன் சேல்ஸ் இஃப் பிரைஸ் இஸ் ரெடியூஸ்டு பை 10%. ஓகே, புதுசா நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் பிரைஸ் இஸ் ரெடியூஸ் பை அப்படின்னா எந்த பிரைஸ்? செல்லிங் பிரைஸ சொல்றாங்க. அப்ப செல்லிங் பிரைஸ வந்து 10% ரெடியூஸ் பண்ணணுமா? அப்ப இங்க எவ்வளவு இருக்கு? 40 இருக்கு. 40ல 10%ன்றது என்னவு? 4 rupees. ஓகேவா? அப்ப அந்த 4 rupees ரெடியூஸ் ஆச்சுன்னா நியூ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 36. அதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க. 40 into 0.9. 0.9ன்றது என்னன்னா 90% தான் 0.9ன்னு எழுதியிருக்கோம். ஏன்னா 10% ரெடியூஸ் ஆகுது இல்லையா? அப்ப 100ல இருந்து 10% போயிடுச்சுன்னா 90%. அப்படி போட்டானாலும் நமக்கு இந்த 36 வந்துடும். ஓகே, இப்ப நமக்கு வந்து நியூ செல்லிங் பிரைஸ் இருக்கு. வேரியபிள் காஸ்ட் வந்து 24 இருக்கு. சோ நம்ம கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நியூ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்ன்றது 36 நியூ செல்லிங் பிரைஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கிடைச்சிருச்சு நியூவா 12. சோ இத வச்சு நம்ம புது பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? அப்ப 12 divided by 36. கான்ட்ரிபியூஷன் divided by 36 தான் பிவி ரேஷியோ இல்லையா? அப்ப கான்ட்ரிபியூஷன் 12 அண்ட் சேல்ஸ் வந்து 36 போட்டோம்னா 33.33% வருது. நமக்கு இப்ப தேவை என்ன? பிரேக் ஈவன் சேல்ஸ் வேணும். பிரேக் ஈவன் சேல்ஸ்க்கு பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. பிக்ஸட் காஸ்ட் எவ்வளவு? 16,000. பிவி ரேஷியோ பாத்தீங்கன்னா 33.33. போட்டோம்னா 48,000 வருது. இது ருபீஸ்ல. நமக்கு யூனிட்ஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 36ம் போடலாம், இல்ல பிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டும் போடலாம். பாருங்க, 16,000 டிவைடட் பை 12 புது கான்ட்ரிபியூஷன் போட்டோம்னா 1333 யூனிட்ஸ். ஓகே, பாயிண்ட்ல வருது. சோ நம்ம டெசிமல்லாம் விட்டுட்டு வெறும் வந்து ஒரு ஃபுல் ஃபிகர் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? எஸ். இன்னொரு வழி என்ன சொன்னேன்? இந்த 48,000 டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் 36 போட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து யூனிட்ஸ்ல கிடைச்சிரும். செக் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம், உங்களுக்கு கரெக்டா வரும். ஓகே, புரிஞ்சுதா இப்ப இந்த ப்ராப்ளம்? எஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, இத மாதிரி தான் சிம்பிளா தான் இருக்கும். 10 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், மார்ஜினல் காஸ்டிங் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். உங்களால இந்த சாப்டர் படிக்கிறது மூலமா ஈஸியா உங்களால ஒரு 15 மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸே ஹார்ட்லி ஒரு 10 ஃபார்முலாஸ் தான் இருக்கும் அட் த மோஸ்ட். அப்ப அந்த 10 ஃபார்முலாஸை நீங்க ஃபெமிலியர் ஆயிட்டு எப்படி வேணாலும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வேணாலும் உங்களால சால்வ் பண்ணிட முடியும். ஓகே, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அது மூலமா நீங்க ப்ரீவியஸாவும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல நம்ம அப்லோட் பண்ணிருக்கு. அண்ட் இப்ப பாக்குற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளம் 10 மார்க்ல. அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கு. சோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டரே ரொம்ப ஃபெமிலியரா ஆயிடும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.